வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வளமுடன். இன்றைய நாள் 11/4/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 5:15 முதல் 6 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர், சூரிய உதயம் 6:05, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று இரவு 9:58 வரை, நவமி பின்பு தசமி, நட்சத்திரம் இன்று காலை 11:13 வரை, உத்ராடம் பின்பு திருவோணம், யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 11:13 வரை, மிருகசிரீஷம் பின்பு திருவாதிரை. குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கவனமாக செயல்படுவோம். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உருவாகும். யோசித்து செயல்படுவது நல்லது. நினைத்த காரியம் நிறைவேறும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோகிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா. ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் மாற்றங்கள், நட்புகள் உருவாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அதிலும் அனுகூலமான நிலை உருவாகும். பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். உத்தியோகத்தில் கவனமாக செயல்படவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் கடமைகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிலும் லாபமான நிலை உருவாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். வேலை செய்யும் இடத்தில் மாற்றங்கள் உருவாகும். நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சந்தோஷத்துடனும் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். பூசம் ஆசைகள் பூர்த்தியாகும். ஆயில்யம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிலும் முன்னேற்றமான நிலை உருவாகும். அனுகூலங்கள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் வளமான நாள். பூரம் சிக்கல்கள் தீரும். உத்திரம் ஆதாயங்கள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே
சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னிராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். திறமைகள் அதிகமாவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அமைதியுடன் செயல்பட்டால் லாபங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலையும் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி நினைத்தது நிறைவேறும். விசாகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும். நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் பலமான நாள். கனுஷம் நிதானம் தேவை. கேட்டை ஆசைகள் பூர்த்தியாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களை, வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் கிடைக்கும். பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் பொருள் வரவுகள் கிடைக்கும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களை, மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். குழப்பங்கள் விலகும். வருமானமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் கௌரவங்கள் கூடும். அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத திடீர் அலைச்சல்கள் உருவாகும். சேமிப்புகள் குறையும். சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். மற்றவர்களிடம் பேசும்போது யோசித்து பேசவும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களை, மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் கௌரவங்கள் கூடும். மற்ற ஊழியர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி ஆர்வம் ஏற்படும். உத்திரட்டாதி தடைகள் விலகும். ரேவதி ஆதாயங்கள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.